வணக்கம் நண்பர்களே. தண்ணீர் எப்போதும் மேலிருந்து கீழே தான் பாயும். இதுதான் இயற்கையின் விதி. ஆனால் இந்தியாவில் ஒரு இடத்தில் தண்ணீர் கீழிருந்து மேலே செல்வது போல தெரிகிறது. அது மட்டுமல்ல, இதே இடத்தில் ஒரு காரை நியூட்ரலில் விட்டால் அந்த கார் கூட மேல் நோக்கி நகர்வது போல தெரிகிறது. இங்கே கிராவிட்டி வேலை செய்யவில்லையா? பூமிக்கடியில் ஏதாவது காந்த சக்தி இருக்கிறதா? இது இயற்கையின் அதிசயமா என்று பல வருடங்களாக கேட்டு வருகின்றனர். இந்த இடத்தில் பெயர் உல்டா பானி, அதாவது தலைகீழ் தண்ணீர். ஆனால் இப்போது இந்த மர்மத்துக்கு பின்னால் இருக்கும் உண்மை என்ன என்பது குறித்து அறிவியல் விளக்கம் கிடைத்திருக்கிறது. அப்படி என்றால் நம்ம கண்களுக்கு தெரியும் காட்சி உண்மையா, அல்லது நம்ம கண்களே நம்மை ஏமாற்றுகிறதா? இன்று இந்த மர்மத்துக்குள் போகலாம். இந்த மர்மமான இடம் எங்கே? இந்த வித்தியாசமான இடம் இந்தியாவின் சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள மெயின்பட் பகுதியில் அமைந்துள்ளது. மெயின்பட் சுர்குஜா மாவட்டத்தில் உள்ள ஒரு மலைப்பகுதி. இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1085 மீட்டர் உயரத்தில் இருப்பதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. அழகான மலைகள், பசுமையான காடுகள், அருவிகள், பள்ளத்தாக்குகள், இப்படி இயற்கை அழகு நிறைந்த பகுதி. அதனால்தான் மெயின்பட்டை சிலர் ஷிம்லா ஆஃப் சத்தீஸ்கர் என்று அழைக்கிறார்கள். ஆனால் இந்த அழகான மலைப்பகுதிக்கு ஒரு வித்தியாசமான புகழும் இருக்கிறது. அதுதான் உல்டா பானி. தண்ணீர் எப்படி மேலே செல்கிறது? இந்த இடத்தில் ஒரு சிறிய நீரோடை இருக்கிறது. அதில் தண்ணீர் ஓடுவதை பார்த்தால் முதல் பார்வையில் அது சரிவில் கீழே இல்லாமல் மேலே செல்வது போல தெரியும். நீங்கள் ஒரு சிறிய இலை அல்லது பொருளை தண்ணீரில் விட்டாலும் அது மேல் நோக்கி நகர்வது போல தோன்றும். இதைத்தான் மக்கள் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். சமூக வலைதளங்களில் இந்த காட்சிகள் வைரல் ஆனதும் ரிவர்ஸ் கிராவிட்டி, கிராவிட்டி டிஃபையிங் வாட்டர் என்றெல்லாம் தலைப்புகள் வந்தன. ஆனால் இங்கேதான் உண்மையான திருப்பம் வருகிறது. கிராவிட்டி வேலை செய்யவில்லையா? ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். புவியீர்ப்பு விசை உண்மையில் இங்கே வேலை செய்யவில்லை என்றால் அது தண்ணீரை மட்டும் பாதிக்குமா? கற்கள், மண், மனிதர்கள், கார்கள் எல்லாவற்றிலும் அதன் தாக்கம் இருக்க வேண்டும். அதனால் விஞ்ஞானிகள் இந்த இடத்தை இன்னும் நெருக்கமாக ஆய்வு செய்தனர். அதன் முடிவு மிகவும் சுவாரஸ்யமானது. கிராவிட்டி தோல்வியடையவில்லை. உண்மையில் நாம் பார்க்கும் நிலப்பரப்பு தான் நம்மை ஏமாற்றுகிறது. ஒப்டிக்கல் இல்லூஷன் என்றால் என்ன? நாம் ஒரு பொருளின் உயரத்தையும் சரிவையும் கண்களால் மதிப்பிடும் போது நம்முடைய மூளை சுற்றியுள்ள காட்சிகளை ரெஃபரன்ஸாக பயன்படுத்துகிறது. உதாரணமாக, ஒரு சாலையில் நீங்கள் நிற்கிறீர்கள். சுற்றிலும் பெரிய மலைகள் இருக்கின்றன. வானம் முழுவதும் தெளிவாக தெரியவில்லை. அருகிலுள்ள மரங்களும் நிலப்பரப்பும் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் இருக்கின்றன. அப்போது உண்மையான சரிவு எது என்பதை நம்முடைய கண்கள் தவறாக மதிப்பிடலாம். இதைத்தான் இங்கே பயன்படுத்தி கொள்ளும் இயற்கையான அமைப்பு இருக்கிறது. 2025 வெளியான மெயின்பட் கிராவிட்டி ஹில் ஆய்வு டிஜிட்டல் எலவேஷன் மாடல் மற்றும் எலவேஷன் ப்ரொஃபைல் மூலம் அந்த இடத்தின் உண்மையான சரிவை ஆய்வு செய்தது. அதன் முடிவு, தண்ணீர் உண்மையில் கிராவிட்டிக்கு எதிராக ஓடவில்லை. அது கீழ் நோக்கித்தான் செல்கிறது. ஆனால் சுற்றியுள்ள நிலப்பரப்பு காரணமாக நமக்கு அது மேல் நோக்கி செல்வது போல தெரிகிறது. நம்முடைய கண்கள் எப்படி ஏமாறுகின்றன? இதுதான் இந்த கதையின் மிகவும் சுவாரஸ்யமான பகுதி. நாம் ஒரு மலையை பார்க்கும்போது அந்த மலையின் உண்மையான உயரத்தை மட்டும் வைத்து முடிவு செய்வதில்லை. அதன் பின்னால் இருக்கும் மரங்கள், மலைகளின் அமைப்பு, சாலை, நிலத்தின் கோணம், இவை எல்லாவற்றையும் நம்முடைய மூளை சேர்த்து கணக்கிடுகிறது. அந்த ரெஃபரன்ஸ் சரியாக இல்லாத போது கீழ்நோக்கிய சரிவு மேல் நோக்கி இருப்பது போல தெரியும். இதுதான் கிராவிட்டி ஹில் என்று அழைக்கப்படும் ஒப்டிக்கல் இல்லூஷனின் அடிப்படை. உலகின் பல இடங்களிலும் இதே போன்ற கிராவிட்டி ஹில்ஸ் காணப்படுகின்றன. காரும் ஏன் மேலே செல்கிறது? இப்போது இன்னொரு கேள்வி. சரி, தண்ணீர் பற்றிய ஒப்டிக்கல் இல்லூஷன் புரிந்தது. ஆனால் காரும் எப்படி மேலே செல்கிறது? இதுவும் இதே இல்லூஷனின் ஒரு பகுதி. ஒரு காரை நியூட்ரலில் வைத்துவிட்டு பிரேக்கை விடும்போது அது நகர ஆரம்பிக்கிறது. நம்முடைய கண்களுக்கு அது மேல் நோக்கி செல்கிறது போல தெரிகிறது. ஆனால் உண்மையான நிலச்சரிவு வேறு திசையில் இருக்கலாம். அதாவது நாம் மேலே என்று நினைக்கும் திசை உண்மையில் சிறிய அளவில் கீழ் நோக்கி இருக்கும். அதனால் கார் கிராவிட்டி காரணமாகத்தான் நகர்கிறது. கிராவிட்டி இங்கேயும் வேலை செய்கிறது. அப்படி என்றால் காந்த சக்தி இல்லையா? பல ஆண்டுகளாக இந்த இடத்தை பற்றி இன்னொரு கருத்தும் பரவியது.
இங்கே பவர்ஃபுல் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கிறது. அதனால் தான் கார்கள் மேலே இழுக்கப்படுகின்றன என்றும் சிலர் நம்பினார். ஆனால் டிஜிட்டல் எலவேஷன் மாடல் அடிப்படையிலான 2025 ஆய்வு இந்த நிகழ்வை விளக்க மர்மமான மேக்னெட்டிக் அல்லது ஆன்டி கிராவிட்டி ஃபோர்ஸ் தேவையில்லை என்று தெரிவிக்கிறது. அதாவது மர்ம சக்தி இல்லை, கிராவிட்டி இருக்கிறது. ஆனால் நம்முடைய பார்வைதான் தவறாகிறது. அப்படி என்றால் உல்டா பானி என்ற பெயர் ஏன்? உள்ளூர் மக்களின் அனுபவத்தில் தண்ணீர் மேல் நோக்கி செல்வது போல தெரிகிறது. அதனால் அந்த இடத்திற்கு உல்டா பானி என்ற பெயர் பிரபலமானது. உல்டா என்றால் தலைகீழ், பானி என்றால் தண்ணீர், அதாவது தலைகீழ் தண்ணீர். இந்த வித்தியாசமான காட்சி இன்று மெயின்பட்டின் முக்கியமான சுற்றுலா ஈர்ப்புகளில் ஒன்றாக மாற்றியுள்ளது. ஒரு சிறிய எக்ஸ்பிரிமெண்ட். இந்த மர்மத்தை நீங்கள் புரிந்து கொள்ள ஒரு சிம்பிள் எக்ஸ்பிரிமெண்ட் நினைத்து பாருங்கள். ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றுங்கள். அதை ஒரு மேசையில் வையுங்கள். பிறகு மேசை உண்மையில் எந்த திசையில் சாய்ந்திருக்கிறது என்பதை கண்களால் மட்டும் மதிப்பிட முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு தெரியாமல் ஒரு சிறிய ஸ்லோப் இருந்தாலும் அதை சரியாக கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கலாம். அதனால்தான் விஞ்ஞானிகள் வெறும் கண்களால் பார்க்காமல் டிஜிட்டல் எலவேஷன் மாடல், எலவேஷன் ப்ரொஃபைல், மேப்பு போன்றவற்றை பயன்படுத்துகிறார்கள். அதுதான் மெயின்பட் மர்மத்திலும் முக்கியமானது. அப்படி என்றால் இது பொய்யான மர்மமா? இல்லை, இது ஃபேக் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் தண்ணீர் உண்மையாகவே நகர்கிறது, கார் உண்மையாகவே நகர்கிறது, மக்கள் தங்கள் கண்களால் உண்மையாகவே அந்த இயக்கத்தை பார்க்கிறார்கள். மர்மம் என்னவென்றால் அந்த இயக்கத்தின் திசையை நம்முடைய மூளை தவறாக புரிந்து கொள்கிறது. இதுதான் இந்த இடத்தை இன்னும் சுவாரஸ்யமாக்குகிறது. உலகத்திலும் இது போன்ற இடங்கள் இருக்கின்றன. மெயின்பட் மட்டும் இப்படிப்பட்ட இடம் இல்லை. உலகின் பல பகுதிகளில் கிராவிட்டி ஹில்ஸ் என்று அழைக்கப்படும் இடங்கள் உள்ளன. அங்கே கார்கள் நியூட்ரலில் விட்டால் மேல் நோக்கி செல்வது போல தெரியும். தண்ணீர் மேல் நோக்கி ஓடுவது போல தெரியும். பந்தை கீழே உருட்டினால் அது மேலே செல்கிறது போல தோணும். ஆனால் பல சந்தர்ப்பங்களிலும் இவை ஒப்டிக்கல் இல்யூஷன், சரௌண்டிங் டெரெயின் காரணமாக உருவாகின்றன. உண்மையான மர்மம் என்ன? இப்போது ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு திரும்புவோம். தண்ணீர் உண்மையில் மேல் நோக்கி செல்கிறதா? பதில் இல்லை. கிராவிட்டி தோல்வி அடையவில்லை. இயற்கை விதிகள் மாறவில்லை. மாறியது நாம் பார்க்கும் காட்சி மட்டுமே. இதுதான் மெயின்பட்டின் உண்மையான அதிசயம். சில நேரங்களில் நம்முடைய கண்கள் பார்க்கும் விஷயம் உண்மையாக இருக்கலாம். ஆனால் அதை பற்றிய நம்முடைய புரிதல் தவறாக இருக்கலாம். இது போன்ற உண்மையான மர்மங்களையும் அறிவியல் பின்னணியையும் தமிழில் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு நம்ப முடியாத இயற்கை மர்மத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.